ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 நிர்மல் 393 என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3974. டி போர்டில் 3, ஏ போர்டில் 9, பி போர்டில் 7, சி போர்டில் 4. நம்ம வந்து கொடுத்துருக்க கணிப்பு ஆல் போர்டில் 4 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 4, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஆல் போர்டில் 4, 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. மிஷின் நம்பர் 7258க்கு 7க்கு 5, 2க்கு 9, 5க்கு 7, 8க்கு 4 ஃபுல்லாக பவராக கொண்டு வந்து வச்சு வேலையை முடிச்சு விட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம முக்கியமான நம்பராக நம்ம என்ன 501, 155, 482 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். அது வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் எங்கேயுமே மேட்ச் ஆகலை. சரிங்களா? சரி, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 974, நான் இங்கே 482, 452, 501, 155, 552, 402 அப்படிங்கிற மாதிரி இறங்கும்னு நினச்சேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேற்று விடுமுறை. ஒருவேளை காருண்யா ப்ளஸுக்கு நம்ம எடுத்த கெஸ்ஸிங் வந்து ஒருவேளை 501 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப முக்கியமாக உட்காரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு நண்பர்களே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 155, 482 அப்படின்ற மாதிரி நான் ஒரு முக்கியமான 3 செட்டை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல ஏபிசி பாக்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். 482, 501, 552, 452, 155, 402ன்னு கொடுத்துருந்தேன். 501, 402 அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு 924. சரி, அதான் ஒன்று உட்காரல, அப்புறம் என்ன தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சரிங்க, இப்போ நாளைக்கு காருண்யா, நாளைக்கு என்ன மாதிரி வரப்போகுது, அதுக்கு என்ன நீ வச்சுருக்க ஸ்பெஷலாக? யார்கிட்டையுமே இல்லாத என்ன நீ வச்சுருக்க? டெய்லியும் தான் கொடுக்குற நம்பர் எதுவுமே உட்கார மாட்டேது. என்ன தாண்டா சொல்ல வரேன், ஏன்டா போட்டு இப்படி உயிரை வாங்குற அப்படின்னு நீங்கள் என்னை திட்டுறதெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஒரு முக்கியமான டார்கெட் நண்பர்களே நாளைக்கு. சரிங்களா? நம்ம 4D இன்றைக்கி எடுத்து கொடுத்தோம். 4Dலேயும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரிங்களா? நம்ம 4Dயில் இன்றைக்கி என்ன எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு வந்து 4Dயில் வந்து 83, 85, 72, 35ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 39, 74. நான் எப்படி நினச்சேன் கெஸ்ஸிங் எடுத்தேன்னா, இங்கே போன அந்த விடுமுறை நாட்களை தாண்டி, போன மாதம் ஆகஸ்ட் விடுமுறை நாட்களை தாண்டி இருக்கிற நம்பர்ஸை எடுத்து ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். 97, 84, 784 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இதில் வந்து 72, 35, 85 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இதை வச்சு தான் நான் கெஸ்ஸிங் எடுத்தேன். பரவாயில்ல, ஏன்னா நேற்று லீவு, எப்படி கொண்டு வருவாங்க, எப்படி ரிசல்ட்டை கொண்டு வர போகிறாங்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு நம்மளோட கணிப்புகள்லையுமே. இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே, நான் கொடுத்ததில் எதுலேயுமே மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போட்டு 4 அல்லது 5 தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் நான் குரூப்பில் கொடுத்ததில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. 84 கொடுத்துருக்கேன் பிசியில், ஆனால் 74. நான் வந்து இப்போ ஏபியில் வந்து 57, 97ன்னு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்ததில் எனக்கு வந்து ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் சி போர்டில் பிசியில் 84க்கு 74 ரிசல்ட்டுக்கு 84ன்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் குரூப்பில் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நான் குரூப்போட லிங்க்கை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கு என்ன நீ ஸ்பெஷலாக சொல்ல போகிற முக்கியமான செட்டு அப்படின்னா ஒரே ஒரு செட்டு இல்லை 2 செட்டு முக்கியமான செட்டாக கொடுக்க போகிறேன். 4Dயில் ஒரே ஒரு செட்டு தான் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 காருண்யா 667வது நம்ம ட்ரா. நிர்மல் ரிசல்ட் இன்றைக்கி 39, 74. சரி, ஒரு முக்கியமாக சுருக்கமாக இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸை விட்டுருங்க. இந்த ஒரு ஆல் போர்டையும் விட்டுருங்க. நான் ஒரு முக்கியமான இந்த இடத்துல நம்ம ஏபிசி 4 செட்டு 4Dயும் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே வந்துடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2022க்குரிய சார்ட். இதில் 99, 74, அதாவது இந்த இடத்துல பார்க்கணும். நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி 99, 74க்கு 34, 71 ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, 99, 74க்கு 34, 71 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. வேறு எதையுமே இதுலேருந்து இதை தூக்கு, இதுலேருந்து இதை தூக்கு, அப்படியே கோலம் போடு, புள்ளி வை, பொட்டு வை, பூ வை வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன். 99, 74, 34, 71. ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. 2022 சார்ட்டில் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி
99 74க்கு 34 71. ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இந்த உங்களுக்கு 4Dயில் ஒரு முக்கியமான நம்பராக 74 71 கொடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சு. 4D சிங்கிள் ஷாட்டு, ஒரே ஒரு நம்பர் தான். 74 71. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக தூக்குங்க. ஏபிசியில் ஒரு 4 செட்டு 775 129 179 725 4 செட்டு முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குது, ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான், 4 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல் போர்டில் எந்த வித மாற்றமும் எனக்கு இல்லை. ஒருவேளை டி போர்டில் 3க்கு 4 இல்லை 9க்கு 4 நான் இங்கே கொடுத்த மாதிரி நான் 4ன்னு இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது ஏ போர்டில் 4 9க்கு 4 4 + 1 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிசிக்குள்ளேயே ஆல் போர்டு நான் கணக்கில் எடுத்துருக்கேன். ஆல் போர்டு 4 அல்லது 5 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இதுதான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 3 செட்டு இம்பார்ட்டன்ட் செட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசி தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலுமே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வேறு ஏதாச்சும் நாளைக்கு மாற்றங்கள் இருக்குது, நாளைக்கு காலையில் போர்டு மாற்றம் இருக்குது, ஏதாச்சும் கொண்டு வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த 10 11 12 1 அந்த ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் மாறி வந்தால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி 794 அப்படிங்கிற ரிசல்ட் 974 இங்கே இருக்க 997 இங்கே 4 பிசியில் இருக்க 97 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. 10 மணி ரிசல்ட்லேருந்து தூக்கி 97 கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பவர் நம்பர் எடுத்தாலும் நம்மளுக்கு இங்கே கேசிங் வரும். அதனால் இதே நீங்கள் கொஞ்சம் உங்கள் கணிப்பில் எடுத்துங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான செட்டாக ஏபிசியில் 2 செட்டு, ஏபிசி இதில் வந்து மொத்தம் 2 செட்டு எடுத்து அதை நான் பாக்ஸில் போடாமல் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு 4 அல்லது 5 அவ்வளோதான். 39 84 நாளைக்கு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி 39 74க்கு ஒரு முக்கியமான க்ளூவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 999 74க்கு 34 71. திரும்பவும் சொல்கிறேன், 4D இங்கே ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன், 74 71. உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பம் வந்தால் ஜாயின் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணினாலும் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் லிங்க் நான் ஒரு கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக வரும். அதுக்கு என்னுடைய முயற்சி, நம்ம சேனலுக்குரிய எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு எனக்கு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. எந்த வித டவுட் ஏதாச்சும் ஒரு முக்கியமான நம்பர் ஏதாச்சும் மாறுறதுக்கு இருக்குது, கன்ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்பு சூழுக, நம் எல்லோரும் வாழுக. நன்றி, வணக்கம்.